ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி என்று ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் எப்படிலாம் இருக்க போகுது, அந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எந்த அளவு பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்கள் கடந்த சில காலங்களாக பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை சந்தித்து வந்த ஒரு விஷயங்கள் மீண்டுமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்பட போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி அன்பர்களே, ஜனவரி 10ஆம் தேதி அன்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிங்கிறனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த ஒரு காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே துணிந்து இறங்கி செயல்படக்கூடிய ஒரு காலங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றி பெறக்கூடிய தைரியங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. சுபமாக வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய தனி திறமைகளானது பார்த்திங்கன்னா வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. அதேபோல் பார்த்திங்கன்னா பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேன்மையான ஒரு காலங்கள் அப்படின்னே சொல்லலாம். விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பொறுப்புடன் பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படுவீர். உங்களுடைய செயலிலும் பேச்சிலும் அறிவுகளானது பார்த்திங்கன்னா மேம்படும். இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த திறமைகளானது பார்த்திங்கன்னா வெளிப்படுங்க. புகழ், அந்தஸ்து, கௌரவங்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது உயரும். வீடு வாகன யோகங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். மனம் மகிழக்கூடிய சம்பவங்களும் பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. தெய்வ பணிகளில் பார்த்திங்கன்னா ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் தாய் வழி சொத்து விஷயத்தில் பார்த்திங்கன்னா சிறு சலசலப்புகள் உண்டாகுங்க. பூர்வீக புண்ணியஸ்தானம் வலு பெறுவதனால புத்திர பாக்கியங்களானது உண்டாகும். அதேபோல் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த ஆதாயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. கடந்த கால கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது நிவர்த்தியாக போகிறது. உயர்கல்வி முயற்சியானது இப்பொழுது சாதகமாகும். வருமானங்களும் சீராக இருந்தாலுமே சமாளிக்க முடியாத விரயங்களும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு அதிக சம்பளத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைகளும் கிடைக்குங்க. சிலர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றங்கள் செய்யலாம். அதிர்ஷ்ட பொருள், பணம், நகை, உபரி வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. உங்களுக்கு சேமிப்புகளும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரங்கள் இது. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பெயர்களும் கிடைக்கும். மேலும் மீனராசிக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வரப்போகின்றார். புண்ணிய பலன்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். மன வலிமையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. திருமணத்திற்கு இந்த வருடம் நல்ல ஒரு உரிய காலம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவிகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. சிலர் வீட்டு கிரக பிரதேசத்திற்கு பார்த்திங்கன்னா தயாராகுவார்கள். தனியார் அரசு ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள், சிறப்பு சலுகைகள் என்று கிடைக்க ஆரம்பிக்கும். பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு விசுவாசமாகவும் நன்றியுடனும் பார்த்திங்கன்னா இருப்பார்கள். தாயினுடைய அன்பும் தாய் வழி உறவுகளினுடைய ஆதரவும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குங்க. அதேபோல் மூதாதையர் சொத்தில் பார்த்திங்கன்னா அனுகூலமான ஒரு திருப்பங்களானது உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக வீடு வாசல் யோகங்களானது உண்டாகும். சிலருக்கு சமூக தொண்டு செய்யக்கூடிய ஆர்வங்களானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும். சிலர் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா பொருள் சம்பாதிக்க முயலலாம். வெளிநாட்டில் வேலை பார்த்த சிலர் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் விருப்பத்திற்காக வேலையை விட்டு தாயகம் திரும்புவார்கள். பலவீன மனதினர் பார்த்திங்கன்னா சிலர் மாந்திரிகம், அருள் வாக்கு கூறக்கூடிய இடம் என பார்த்திங்கன்னா அலைந்து மன நிம்மதிக்கான மார்க்கத்தை பார்த்திங்கன்னா தேடப் போகின்றீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும். குலதெய்வ அருளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. பேச்சில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியமாகிறது. ஜென்ம சனி உள்ளதுனால எதையுமே பார்த்திங்கன்னா பல முறை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும்.
இந்த ஒரு காலகட்டத்தில் கேதுவினுடைய சஞ்சார பலன்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் கேது பகவான் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரித்து வரப்போகின்றார்கள். அதனால் ஜென்ம சனியினுடைய தாக்கத்தினால தொழிலில் பார்த்திங்கன்னா சிறு சுணக்கங்கள் ஏற்பட்டாலுமே குரு பார்வையானது ராசிக்கு இருப்பதனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாதுங்க. உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா மதிப்பும் பதவி உயர்வுகளும் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். நல்லார் உறவும் நண்பர்களுடைய ஆதரவும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் அமோகமாக உங்களுக்கு அமையும். தொழிலில் பார்த்திங்கன்னா சீரான ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக முனைப்புடன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் பெறக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும் லாபங்களாக தான் இருக்கும். அதேபோல் தாய் தந்தையினுடைய பொருள் உதவி உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. அதேபோல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிகள் உறுதுணையாக இருப்பார்கள். பழைய கடன்களை அடைத்து ஆறுதலும் நீங்கள் அடையலாம். திருமணம், குழந்தை பேரு, கல்வி செலவு, வீடு கட்டக்கூடிய செலவு, கோவில் பிரார்த்தனை நிறைவேற்றுவதில் போன்ற சுப செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலுமே வீண் செலவுகளால் மன அமைதியானது உங்களுக்கு குறையக்கூடும். முன் கோபத்தில் பார்த்திங்கன்னா பகைமை உருவாகும். அதனால் உங்களுடைய பணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மாமனாரால் பார்த்திங்கன்னா சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையுங்க. காரிய தடையினால் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் முயற்சிகள் பலிதாகும். வருமான தடைகளானது அகன்று நிலையான முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் முன்னேற்றம் அடையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலையானது உண்டாகுங்க. வேலை மாற்றம் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்ப முன்னேற்றத்திற்கு பார்த்திங்கன்னா சுப செலவுகள் செய்து நீங்கள் மகிழ்வீர். சிலர் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பார்கள். பெண்கள் புதிய தங்க நகைகளை வாங்கி அணிவார்கள். திருமண தடையானது பார்த்திங்கன்னா விலகி விவாகம் பார்த்திங்கன்னா நடைபெறும். பெண்களுக்கு மன வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா இப்பொழுது மகிழ்ச்சியை பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக்கக்கூடிய அளவிற்கு காணப்பட போகிறது. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் அகலும். மேலும் குடும்பத்தில் ஏதாவது செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவால் நிலையான அதிர்ஷ்டங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டாட்டம் மாறி கொண்டாட்டங்களானது உருவாக போகிறது. மேற்படிப்பிற்கான முயற்சியானது இப்பொழுது கைகூடும். பெண்களுக்கு தாய் வழியினுடைய ஆதரவானது சீதனங்களும் பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தியாக மனப்பான்மையானது மிகுதியாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடமைகளானது பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. ராசிக்கு சனி, குரு, சப்தமம் என கோச்சார கிரகங்கள் பார்த்திங்கன்னா அனைத்துமே சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு ஆன்ம பலமானது பெருகி ஆரோக்கிய தொல்லைகளானது குறையும். தாய் தந்தையினுடைய விருப்பங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். கைவிட்டு போகக்கூடிய நிலையில் இருந்து பூர்வீக சொத்தினுடைய தீர்ப்பு இப்பொழுது சாதகமாகுங்க. வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் சில சௌகரியங்களானது நடந்தாலும் முதலாளிக்காக நன்றியுடன் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்வீர்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், தர்மஸ்தாபனங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உதவி செய்தால் பாக்கிய பலன்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமண தகடையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலுங்க. நல்ல வாழ்க்கை துணையானது கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரி, சித்தப்பா மூலமாக பொருள் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே சட்ட சிக்கல் காரணமாக மன அமைதியும் குறையும் என்பதனால் எந்த விதமான சட்ட சிக்கலாக இருந்தாலுமே நீதிமன்றப்படி ஏறுவதை பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்த்து பேசி தீர்க்க முயல வேண்டும். இந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரண்டலாக இருந்தது அப்படின்னா தினமுமே மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா சரபேஸ்வரரை வழிபாடுகளை செய்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களானது இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கூடி வரக்கூடிய காலகட்டங்கள் இது. தன்னிறைவும் நிலையான நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளினுடைய படிப்பு, வேலை, சம்பாத்தியம், திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற பலன்கள் சந்தோஷங்களானது உங்களுக்கு கொடுக்கும். சமுதாய அங்கீகாரத்தை பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளானது தேடி வரும். வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் பாராட்டும் கிடைக்குங்க. பாக்கிய பலத்தினால தாராளமான ஒரு வரவானது செலவு, பண புழக்கங்களானது உண்டாகும். கை நிறைய பார்த்திங்கன்னா பணம் புரள்வதனால மனதில் நிறைவும் நெகிழ்ச்சியும் உண்டாகும். மேலுமே பழைய கடனை அடைத்து புதிய வாழ்க்கையை அஸ்திவாரங்கள் அமைப்பீர்கள்.
சிலர் பணிச்சுமைகள் அல்லது ஆரோக்கிய குறைபாடு காரணமாக விருப்ப ஓய்வை பார்த்திங்கன்னா பெறலாம். தடைப்பட்ட சுப காரியங்களும் முக்கிய பணிகளும் சுலபமாக இப்பொழுது நடந்து முடியும். அதேபோல் சட்ட ரீதியான நெருக்கடியானது நீங்குங்க. கடனாக கொடுத்திருந்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.